पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मनं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல விபூதி பாதம். விபூதி பாதத்துல நேற்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். பரிணாமத்திரயத்தை பார்த்தீங்கன்னா பரிணாமத்திரயம்னு நம்ம சொல்றோம்ல, எனக்கு தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம். இந்த பரிணாமங்கள்ல பார்த்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு 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 பார்த்தீங்க அப்படின்னா யாரு சம்யமம் பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த வஸ்துல சம்யமம் பண்றாங்களோ அந்த வஸ்துவோட பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஞானமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அந்த 3 கால திரிகாலக்கியத்துவம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எதையாவது பக்குவப்படாத ஒரு காய், நான் ஒரு புஷ்பத்தை பார்க்குறேன், ஒரு மாம்பூ இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அனுமானம் பண்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் மாம்பூ பார்த்தீங்கன்னா நிறைய மரத்துல அப்படியே கொட்டி தீர்த்துருக்கு. ஐயோ இவ்வளோ மாம்பூ பூத்திருக்கு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஏற்கனவே எனக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. எந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மாம்பூ அதிகமா பூக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா புளியங்காய் விளையாது. எந்த வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா புளியங்காய் அதிகமா விளையுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாங்காய் காய்க்காது. இதெல்லாம் கிராமத்துல இருக்கிறது. அப்போ ஒரு சாதாரண ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிடுவார். நேற்று நான் ஒரு திருக்காலைக்கு நான் ஆயிட்டேன். வித்யா பிரசாத்தும் நானும் மத்தியானம் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் போனோம். போகும்போது சரியான வெயில். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜி சாயந்தரம் நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே போயிட்டு வந்துருங்க, மழை பெய்ய போது நல்லா ஹெவி ரெயின் வரப்போகுது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அனுமானம் பண்ணுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயில் நார்மல் வெயில் இல்லை, இதோட நம்மளுடைய தேகத்தை ஊடுருவி போய் உள்ள இருக்கிற ஈரப்பதத்தையும் அதை என்ன பண்ணுது, சக் பண்ணி ஸ்ட்ரா போட்டு சக் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துருச்சு. அப்போ இருக்கு. அப்போ என்ன கண்டிப்பா ஒரு 6 மணிக்கெல்லாம் மழை பெய்யும்னு நான் என்ன பண்ணேன், 12 மணிக்கே அனுமானம் பண்ணேன். 12 மணிக்கே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரத்யட்சமா எனக்கு அந்த வெயில் மேல ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, 12 மணிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6:30-7 மணிக்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. 6:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சு. நல்ல மழைனா நல்ல மழை. அப்போ வெயில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அனுமானம் பண்ணிட்டேன். சரி, இதை எப்படி நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னா, பிரசன்ட்ல வெயில பார்த்துட்டு நான் என்ன அனுமானம் பண்றேன்னா, இதே மாதிரி தான் நேத்தும் மழை பெஞ்சது, முந்தா நேத்தும் மழை பெஞ்சது, அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றை பார்க்குறேன், ஒரு பானையை நான் பார்க்குறேன். இந்த பானை பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம் இருக்கும், ரொம்ப பல சனையுமே இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு அரிசி எடுத்து நான் பார்க்குறேன், கையில் வச்சிருக்கேன். ஐயோ இந்த அரிசி ரொம்ப பழசா இருக்கு, பார்க்கறதுக்கே கலர் வேற மாதிரி இருக்கு, ரொம்ப பழசா இருக்கும்.
தக்காளியை பார்க்குறேன், தக்காளியை பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்து தக்காளியா இருக்குமோ, டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு மாங்காவை பார்க்குற, இது புளிப்பா இருக்கும் இனிப்பா இருக்கும்னு அனுமானம் பண்றேன். அப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, சாமர்த்தியம் இருக்குன்னா பகவான் கொடுத்துருக்கார். ஒரு பிரசன்ட் ஒரு வஸ்துவை வச்சுக்கிட்டு முன்னாடியும் போக முடியும், பின்னாடியும் போக முடியும். ஆனா லிமிட்ல தான் நமக்கு பண்ண தெரியுது ஒழிய அன்லிமிட்டுக்கு நம்மளால போக முடியல. இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்துவை கான்சென்ட்ரேட் பண்றது மூலமா, எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றது மூலமா ஒரு அனுமானத்துக்கு போறோம், நம்மளுடைய முன்னாடி இருக்கிற ஞானத்தை வச்சுக்கிட்டு. இந்த அனுமான ஞானம் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 50-50 தான் இருக்கும் நமக்கு. எவ்வளவு பேருக்கு டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அனுமானம் பண்றதுல ஒரு குஷலர்களா இருக்காங்களோ, நிபுணத்துவம் வருதோ. இப்ப நம்ம நிறைய பேர் அனுமானம் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் அனுமானம் பண்றாங்க. நான் அனுமானமே பண்ண மாட்டேன். நான் அனுமானம் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி தெரியுங்களா பண்ணுவேன், என் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேட்டாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6-8 டேட்டா இருந்தாதான் நான் ஒரு அனுமானத்துக்கே போவேன். டேட்டாஸ் இருக்கும் அனுமானத்துக்கு. இப்ப நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அனுமானத்துக்கு போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது படித்தம் ஆகாது. இப்ப அனுமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், 3 காலத்துக்கும் இது முன்னாடி போறோம், பின்னாடி போறோம். அப்ப அனுமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம போனாலும் கூட யோகிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் யோகி வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்ண மாட்டான். அவனுக்கு உண்டாகிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ ஞானம். அப்ப பிரத்யக்ஷ ஞானம்னு என்ன அர்த்தம், ஒரு வஸ்துவை பார்க்கும் போதே அந்த வஸ்துவோட ஃபியூச்சரும் பாஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிரத்யக்ஷமா சாட்சாத்காரம் பண்ணுவான். இதான் வந்து யோகிக்கும் அனுமானத்துக்கும் உள்ளது. யோகிக்கு நடக்கிறது பிரத்யக்ஷ ஞானம். நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து 3 காலத்தை பார்க்கறது எல்லாமே அனுமான ஞானம். ஆனா நமக்கும் இருக்கு 3 காலத்தை பார்க்கறது. ரைட்ஸா? இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, எந்த வஸ்துவை எடுத்து பார்த்தாலும் என்ன பண்ணணும், பார்க்கணும் 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 பார்க்கணும், நல்லா பார்க்கணும். பார்த்து 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 கூர்ந்து பார்க்க 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 அந்த மேட்டர் நம்ம சொல்றோம்ல, கூர்ந்து பார்க்கும்போது எதை பார்க்கணும், தர்மத்தை பார்க்கணும். இந்த தர்மத்தை பார்க்க 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 உங்களுக்கு ஒரு நிபுணத்துவம் வர ஆரம்பிக்கும். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது ஃபியூச்சர்ல எப்படி ஆகுன்றதையும் அதுலயே நம்ம பார்க்கலாம். அது பாஸ்ட்ல எப்படி இருக்கும் இருந்திருக்கும் அப்படின்றதையும் அதுலயே பார்க்கலாம். அப்ப கான்சென்ட்ரேஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம், தாரண தியான சமாதின்னு நம்ம சொல்றோம். சில பேருக்கு தாரணையிலேயே கொஞ்சம் சித்திலாம் கிடைச்சிடும். நமக்கு நல்லா உத்து பார்த்து தாரணை பண்றோம் அப்படின்னா ஏகாகிர சித்தம் வந்துச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னாடி பின்னாடி கொஞ்சம் சொல்ல முடியும். இதே தியானம் பண்ணும்போது இன்னும் அட்வான்ஸ் ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்க சமாதி ஒண்ணுத்துல சம்பவிக்குது அப்படின்னா, இப்ப நான் ஒரு விக்கிரகத்தை பார்த்த மாத்திரத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவேன், இது மொரதாபாத்ல பண்ணியிருக்கான். அந்த 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 விக்கிரகத்தோட எனக்கு மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா இது மொரதாபாத்ல பண்ணியிருக்கான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் இருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் வந்து பித்தளை இருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் வந்து இரும்பு இருக்கு, இது இத்தனை பெர்சன்டேஜ் தங்கம் இருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் வெள்ளி இருக்கு அப்படின்னு அதுல இருக்கிற எல்லாத்தையும் சமாதி பண்ணும் போது எனக்கு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா அதோட மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆனதுக்கு பிறகு என்ன ஆயிடும்னா, நான் எதை பார்க்கிறேனோ அதோட மெர்ஜா தன்மயம் ஆயிட்டேன் அப்படின்னா, அப்ப தன்மயமானதுக்கு பிறகு பிரத்யக்ஷமா அதுல என்ன இருக்கோ அது எல்லாம் எனக்கு விசிபிள் ஆயிடும். இப்ப நம்ம வெளியில இருந்துகிட்டு ஒன்ன பாக்குறதுக்கும் அதோட மெர்ஜாயி இருந்துகிட்டு ஒன்ன பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இதான் அனுமானத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும். அப்போ தாரண தியான சமாதி ஒருத்தருக்கு நடக்கும்போது, சம்யமம் நடக்கும்போது பிரத்யக்ஷ ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். இதான் வந்து இந்த சொன்னதுக்கு பிறகு முக்கியமான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடத்துல வருது 17வது சூத்திரம். சப்தார்த்த ஞானம் அப்படின்னு 3ஆ பிரிக்க போறோம். மேல வந்து பாத்தீங்களா சப்த அர்த்த ஞானம், இந்த 3த்தை பத்தின விசாரம்னு போட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பரோட்சம் அபரோக்ஷம் ஞானம், அனுபவ ஞானம், இதை பத்திலாம் நான் வந்து நிறைய பேசுறேன். பாத்தீங்களா, நான் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு இல்லை இது சப்த ஞானம் அனுபூதிக்கு போகணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூத்திரத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை நல்லா கிரகணம் பண்ணுங்க. சூத்திரம் ஆரம்பிக்குது, சப்தார்த்த பிரத்யயானாம் சப்தார்த்த பிரத்யயானாம் இதரேதர அத்தியாசாத் இதரேதர அத்தியாசாத்
சங்கரஹ சங்கரஹ. தத் பிரவிபாக சம்யமாத் தத் பிரவிபாக சம்யமாத். சர்வ பூத ரிதஞானம் சர்வபூத ரிதஞானம். சப்தார்த்த பிரத்யயானாம் இதரேதர அத்யாசாத் சங்கரஹ. தத் பிரவிபாக சம்யமாத் சர்வபூத ரிதஞானம். இதோட சித்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுடைய பாஷைகளையும் அறிதல். பட்சிகளோட பாஷை அறியலாம், அனிமல்ஸோட பாஷை அறியலாம். இருக்கிற உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுடைய பாஷா ஞானம் 2வது சித்தியா நம்ம இதுல எழுதிக்கிறோம். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தம் அர்த்தம் பிரத்யயம் 3 இருக்கு. சப்தம்ன்றதுக்கு அர்த்தம், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வாகிந்திரியத்து மூலமா சப்தங்களை சொல்றேன். இதுக்கு அர்த்தம்ன்றது ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் புஸ்தகம் அப்படின்னு நான் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, புஸ்தகம் அப்படின்றது என் கையில வந்து பாத்தீங்கன்னா, புஸ்தகம் என் கையில இருக்கு. இது வஸ்து, பொருள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பொருள். ஆனா சப்தம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வாயில இருக்கு. வாயிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகுறது சப்தம். இந்த சப்தத்துக்கான மீனிங், அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சப்தமும் அர்த்தமும் ஆயிடுச்சு. செப்பரேட்டா இல்ல ஒண்ணா? இப்ப வெளியில இருக்கு, வெளியில புஸ்தகம் தனியா இருக்கு, வாக்குல வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகம் நான் சொல்றேன், தனித்தனியா தானே இருக்கு. தனித்தனியா தானே இருக்கு. வாஸ்தவத்துல தனித்தனியா இல்ல சேர்ந்து இருக்கா? தனியா தானே காட்டுறேன் நானு. இப்போ உங்களுக்கு செப்பரேட்டா தானே தெரியுது, ஒன்னா தெரியுதா? வாயில புஸ்தகம் சொல்றேன், சப்தம். என் கையில தனியா வச்சிருக்கேன், புஸ்தகம்ன்ற வஸ்து தனியா இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நாம் புஸ்தகம்னு சொன்னோட உங்களுடைய அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பரிணாமம் நடக்குதுன்னு பாருங்க. புஸ்தகம், மாம்பழம், மலை, வீடு, கிருஷ்ணன், ராமன், லேப்டாப். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல 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 என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட்டுன்னு நம்ம வந்து சின்ன வயசுல என்ன பண்றோம் தெரியுங்களா? ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வியாக்கரண சூத்திரம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சக்தி ஞாபகத்துவம் சஞ்ஞாத்துவம் அப்படின்னு ஒரு ஒரு வியாக்கரண சாஸ்திரத்துல ஒரு ரூல் சொல்லுவோம். சக்தி ஞாபகத்துவம், நியமம் பண்றது, ஞாபகத்துவம் சஞ்ஞாத்துவம். ஒரு பேருன்றது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிள்னு சொல்றோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகத்துல ஒரு ஆப்பிள்ன்ற படத்தை போட்டு இந்த ஆப்பிள்ன்ற சொல்ற சப்தம் தான் இந்த வஸ்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் என்ன பண்றோம்னா கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம் வித்யாவை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல விட்டு வந்தோன்னா அம்மா என்ன கேட்கறாங்க, இது என்ன ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? ஆமாம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்றோம், இது என்னது? நம்ம சின்ன வயசுல எல்லாம் குழந்தைங்களை பார்த்தோம்னா அதை நம்ம கேட்கறோம். கிண்டர் கார்டன் போயிட்டு இருக்கிறது, எல்கேஜி போயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் பார்த்து இது என்னது? இது ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். வீட்டுக்கு வந்தோன்னே அதே, ஸ்கூல் போனோடனே அதே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? முதல் டீச்சிங்ஸ் என்ன நமக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா குழந்தையில இருக்கும்போது பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா சொல்லு, அப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். மாமா, அம்மா அப்படின்னு எஜுகேஷன் ஆரம்பிக்குது. அப்ப நம்ம இதோட எஜுகேஷன் ஆரம்பிக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்துவோடையும் சப்தத்தோடையும் என்ன பண்றோம்? ரிலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னாக்குற காரியம் தான் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து முதல் எஜுகேஷனே இதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு நல்லா புரிஞ்சுங்க. அப்பா தனியா ஒரு உருவமா இருக்கார், அப்பான்ற சப்தம் தனியா இருக்கு, அம்மா சொல்லி கொடுக்குறாங்க இது அப்பா, இது மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொன்னா. இதே தாங்க. அப்ப சப்தம் தனி, அர்த்தம் தனி, சொல்லும் பொருளும் தனித்தனியா இருக்கு. இந்த ரெண்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சி வச்ச மாத்திரத்துல ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த
அம்மான்னு சொன்னோன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மான்ற உருவம் எனக்கு உள்ளுக்குள்ளார விற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷனுக்கு அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வருது, அம்மான்ற சப்தத்தை கேட்டா எனக்கு அம்மான்ற உருவம் வரும். அம்மான்ற உருவத்தை பார்த்தா எனக்கு சப்தம் வரும், அம்மான்ற சப்தம் வரும். குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம பண்றோம். ஸ்கூல் போயிட்டு வந்த குழந்தைகிட்ட காட்டுறோம், இது என்னது அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல பேட்டை வச்சுட்டு நான் காட்டுறேன், இது என்னது அப்படின்னு நான் குழந்தை சொல்லுவோம், பேட்டு. முடிச்சு 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 மெதுவா இது என்ன சொல்லு, ஞாபகப்படுத்தி சொல்லு, ஞாபகப்படுத்தி சொல்லு. பேட், பி ஃபார் பேட். பேட். இது என்னது, ஆப்பிள். இது என்னது, அது 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 ஆப்பிள் அப்படின்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரிக்கு கொண்டு வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்துவை பார்த்தோன்னே அது மனசுக்குள்ளார என்ன உண்டாகுது, இதுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க இது ஆப்பிள் அப்படின்னு. அப்புறம் எங்கேயாவது ஆப்பிள்ன்ற சப்தத்தை எழுதணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எஜுகேஷன் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது ஆப்பிள்ன்ற சப்தத்தை எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் அதுக்குள்ளார மனசுக்குள்ளார என்ன வரும், ஆப்பிள்ன்ற ஃபார்ம் வரும். அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த லோக்கத்துல இருக்கிற எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தமும் சொல்லும் பொருளும் அர்த்தமும் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கிறது தான். கனெக்ட் பண்ணி உங்களால அந்த கரணத்துல ஒரு விருத்தி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு பேர். எனக்கு சப்தத்தை பார்த்து உங்களுக்கு அர்த்தம் ஞாபகத்துக்கு வரலன்னா, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லி இப்போ வந்து துரியன் எல்லா இடத்துலயும் வந்து தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். யூடியூப்ல எல்லாம் பார்த்து பார்த்து நாங்க இப்ப இதுல எதுக்கு போயிருந்தோம், தென்காசி போயிருந்தா குற்றாலத்துல வந்து துரியன்லாம் கிடைக்குதுங்க. அற்புதமா இப்போ கிடைக்குது, வாங்கலான்னு பார்த்தேன் நாருமே அப்படின்னு வாங்கல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் நமக்கு தெரியாத பொருள் ஏதாவது இருக்கு, சைனால இருந்து ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சப்தத்தை சொன்ன மாத்திரத்துல உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஸ்புரணம் வருமா வராதா? வராது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அதுக்கு பரிச்சயம் இல்லை. எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தம் இந்த வஸ்துவை குறிக்குதுன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணதுக்கு பிறகு எங்க அந்த சப்தத்தை கேட்டாலும் என்ன ஆகும், அந்த அர்த்த ஸ்புரணம் வரும். எதெல்லாம் அர்த்தத்தை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் என்ன உண்டாகும், நாமம் வந்து அதோட நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணத்துக்கு வரும். எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு யாரோட பேரும் ஞாபகத்துக்கு வராது. எனக்கு வந்து இந்த செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா யாரோட பேருமே ஞாபகத்துக்கே வராது. அப்ப ஆளை பார்த்தா தெரிய முடிய, ஆளை பார்த்தா இவர் என்ன பேர், இவருக்கு என்ன பேருன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஜீரோ வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை நம்ம ரெகனைஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூஸ் எனக்கு வந்து இருக்கு. அப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உங்களுக்கு பெரியவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், மகா பெரியவர்கள் மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனை முறை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நான் சொல்ற முன்னாடி தயானந்த சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம், ஒரு புக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருந்தோன்னா சரிப்பா பார்க்கலாம்ப்பா, நீ பார்த்து வைப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. தயானந்த சாமி போயிட்டாரு. போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது நடந்து ரொம்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆனதுக்கு பிறகு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் நான் வந்து தயானந்த சாமியை மீட் பண்றேன். ஒரு அம்மாவோட வீட்டில் தங்கியிருப்பார் அவரை போய் எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கும்போதே தூரத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு நான் 2-3 சாதுக்கு நின்றுட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஓரக்கண்ணால் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பக்கத்தில் போய் நமஸ்காரம் பண்ணோன்னே, என்னப்பா அந்த புக்கு கிடைச்சதாப்பா அப்படின்னு. அந்த புக்கோட பேரை சொல்லி 3 வருஷம் கழிச்சு அந்த புக்கோட பேரை சொல்லி என் பேரையும் சொல்லி, அவர் ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறாரு, என் பேரையும் சொல்லி அந்த புக்கோட பேரையும் சொல்லி கிடைச்சதாப்பா அந்த புக்கு அப்படின்னு எந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா விட்டனோ நம்ம இந்த கான்வர்சேஷன் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞர்னு ஒருத்தர் இருக்காரு, கருணாநிதினு இருந்தாரு, அவரோட ஸ்பெஷல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கும் மெமரி பவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மெமரி பவர். எங்கேயாவது கன்னியாகுமரிக்கு, சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போறாரு அப்படின்னா அந்த கன்னியாகுமரியில போன மாத்திரத்துல இறங்குன மாத்திரத்துல ஒருத்தனை கூப்பிடுவாரு, ஏப்பா எப்படி இருக்க, சௌக்கியமா அப்படின்னு பேரை சொல்லி ஒவ்வொருத்தனையும் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றது. அப்ப எந்த அளவுக்கு மெமரி அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. அப்ப மெமரினா என்ன எடுப்பீங்க, இதெல்லாம் ஒரு முக்கியமானது. மெமரினா என்ன, வாஸ்தவத்துல மெமரினா என்ன, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துடுங்க.
மெமரினா என்ன அப்படின்னா, இந்த வஸ்து இந்த வஸ்துக்கும் இந்த பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னோட மெமரியில வந்து பாத்தீங்கன்னா பதிவாயிருந்துச்சுன்னா அதான் மெமரி. அதுதான் ஞானம்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா, சப்தம் வாக்குல இருக்கு, அர்த்தம் அதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா தனியா வஸ்துவா வெளியில இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்றிணைந்து அந்த கரணம்னு சொல்லக்கூடிய புத்தியில ஒரு தாட் ஃபார்முக்கு பரிணமிக்கும் போது அதற்கு பெயர் ஞானம் என்று பெயர். சப்தம், அர்த்தம், ஞானம். ஆப்பிள்னு சொன்னா எனக்கு ஆப்பிள்ன்ற சப்தம் வந்து அந்த கரண விருத்தி விசேஷம் பரிணமிக்கிறேன்னு வச்சுங்களேன், விவகாரம் பண்ண முடியாது. நான் கேட்கிறேன் ஆப்பிள் எடுங்க அப்படின்னு நான் கேட்டா ஒருத்தருக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியல, அவருக்கு மெமரியில இருந்து ஞாபகத்துக்கும் வரல. அப்ப ஆப்பிள் எடுங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார், திருன்னு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பார் ஆப்பிள்னு சொன்னா. ஆனா இதே உங்கள்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க, ஆப்பிள் எடுங்க அப்படின்னு சொன்னா இமீடியட்டா நீங்க ஆப்பிள் எடுத்து கொடுத்துருவீங்க. புஸ்தகத்தை எடுங்க, புஸ்தகத்தை உடனே எடுத்து கொடுக்குறீங்க. அப்ப புஸ்தகம்னும் ஆப்பிள்னும் தெரியாத ஒரு பெர்சன்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா, மெமரி லாஸ் ஆனவங்கள்ட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா சப்தம் இருக்கு, அந்த சப்தம் போய் அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புத்தியில ஒரு பிளாஷை உண்டு பண்ணணும். அந்த பிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆகல. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மூணும் வேற வேற. சப்தம் வேற வாக்குல இருக்கு, அர்த்தம் வேற பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வேற. இந்த ரெண்டும் இணைஞ்சி அந்த கரணத்துல புத்தியில உண்டாகக்கூடிய ஒரு விருத்தி விசேஷம், ஒரு விருத்தி, ஒரு தாட்டோட ஸ்பெஷல் ஒரு ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம் அப்படின்னு பேர். இததான் இங்க சொல்லுது, சப்த அர்த்த, அதுக்கப்புறம் பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் ஞானம். பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் விருத்தி ஞானம் அப்படின்னு பேர். அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யம் அப்படின்னா விருத்தி ஞானம். விருத்தி ஞானம்னு அர்த்தம் புத்தியில உண்டாகக்கூடிய ஞானம். இந்த மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு நம்ம சொல்லும் போது, இப்ப நான் பிரிச்சு சொன்னேன். ஆனா நான் ஆரம்பத்துல கேட்கும் போது என்ன சொன்னேன், எல்லாருமே வந்து ஒன்னோட ஒண்ணு கலந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப வந்து நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஆப்பிள்னு சொன்னோனையே ஆப்பிள்ன்ற வஸ்துவும் ஆப்பிள்ன்ற சப்தமும் ஆப்பிள்ன்ற ஞானமும் மூணு வந்து எப்படி இருக்குன்னா மெர்ஜாயி போய் நம்மள்ட்ட இருக்கு, ஒன்னா தெரியுது நமக்கு. அப்போ அதுக்கு என்ன பேரு அப்படின்னா இதரேத்தர அத்தியாசாத். அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறது, சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் ஸ்கிரீனுக்கு அந்நியமா இல்லாம மெர்ஜாய் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜாயிடுதா, காட்சிகளும் ஸ்கிரீனும் என்ன ஆயிடுச்சு, ஒன்னாயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன், கிளாத்துன்னு சொல்லும் போது அந்த கிளாத்துல வந்து பாத்தீங்கன்னா நூலும் கிளாத்தும் என்ன ஆயிடுச்சு, ஒன்னா தானே இருக்கு. அந்த கிளாத்தும் பஞ்சும் எப்படி இருக்கு, ஒன்னா தானே இருக்கு. பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கிளாத்துல நூல் இருக்கு, ஒரு கிளாத்துல பஞ்சு இருக்குன்னு தனித்தனியா சொல்லலாம். ஆனா கிளாத்துன்னு சொல்லும் போது அந்த கிளாத்துக்குள்ளார நூலும் பஞ்சும் இந்த கிளாத்தும் எப்படி இருக்கு, மெர்ஜாய் போயிருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மெர்ஜாய் போயிருக்கிறதுக்கு பேர் என்ன பேருனா இதரேத்தர அத்தியாசம் அப்படின்னு பேர். அத்தியாசம் அப்படின்னா அத்தியாரோபத்தோட, அத்தியாரோபத்தையும் இங்க வந்து யாராவது கொஞ்சம் டெக்னிக்கலா படிச்சிருந்தவங்க இருந்தாங்கன்னா, ஆரோப்பத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ்க்கு பேர் அத்தியாரோப்பம்னு பேர். அந்த அத்தியாரோப்பத்துக்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அத்தியாசம்னு பேர். அத்தியாரோப்பம் சூப்பர் இம்போஸ், சூப்பர் இம்போஸ்க்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு அத்தியாசம்னு பேர். அத்தியாசம், அத்தியாரோப்பம். அத்தியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா காரணம், அது மூலமா நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் இம்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோப்பம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அரை இருட்டா இருக்கு, அரை இருட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கு, சாயந்தரம் ஒரு 7 மணி 7:30 மணி போல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கயிறு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாம்பா தெரியுது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பாம்பா தெரியுது, லைட்டை போட்ட மாத்திரத்துல அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, ஓடி போச்சு. இப்ப என்ன தெரியுது, கயிறு தெரியுது. இப்ப நான் கேட்கிறேன்,
உங்களோட அந்த கயிறு உங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? பாம்பா தெரிஞ்சது இல்ல. அப்ப கயிற்றுக்கு மேல எது ஏறி உட்கார்ந்து இருந்துச்சு? அஞ்ஞான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கயிற்றுக்கு மேல பாம்பு நம்ம பார்த்தோம். அப்ப கயிற்றுக்கு மேல நம்ம பாம்பை ஏத்தி பார்த்தோம். அதுக்கு பேரு ஆரோப்பம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து இந்த சூப்பர் இம்போஸ் பண்றதுக்கு பேரு அத்தியாரோபம். கயிற்றுக்கு மேல பாம்பு பார்த்தா அத்தியாரோபம். இப்ப நான் உடனே கேட்கிறேன், அதுக்கு காரணம் என்ன? ஏன் வந்து கயிற்றுக்கு மேல பாம்பை பார்த்தேன்? அதுக்கு என்ன ரீசன்? ஆஃப் லைட், இருட்டு, அரை இருட்டு நம்ம சொல்றோம். அப்ப அந்த அரை இருட்டு தான் அதுக்கு பேர். என்ன பேருனா அத்தியாசம் அப்படின்னு பேர். அரை இருட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கயிற்றை மறைச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பை கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம பாம்பை பார்த்தோம். அப்போ அரை இருட்டு தான் காரணம். அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம் காரணம், அவித்யா. அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா அவித்யா, அந்த காரம், அவித்யான்னு பேர். அவித்யான்ற விவேகம் இல்லாததுக்கு பேர் அவித்யான்னு பேர். விவேகம் இல்லாததுக்கு பேர் தான் அவித்யா அப்படின்னு பேர். இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தம், அர்த்தம், ஞானம், இந்த மூணும் செப்பரேட். இந்த மூணும் செப்பரேட்டா இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? அஜ்ஞானத்தினால என்ன பண்ணிட்டோம்? இந்த மூணுத்தையும் ஒண்ணுக்கு மேல என்ன பண்ணிட்டோம்? சூப்பர் இம்போஸ் பண்ணி இப்போ உலக விவகாரங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? சங்கரக இதரேத்தர அத்தியாசா, ஒன்றுக்கு மேல ஒன்றோட மிக்ஸ் ஆகி போய் என்ன பண்ணிருக்குன்னா சங்கரமாயிருக்கு. அத்தியாசாத் சங்கரக, பிரிச்சு அறியாத காரணத்தால், இந்த மூணுத்தையும் தனித்தனின்னு பிரிச்சு அறியாத காரணத்தால், அத்தியாசத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லிருக்கோம்? விவேகமின்மை. இந்த விவேகமின்மையினால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சங்கரகா, சங்கரம்ன்றதுக்கு அர்த்தம் கலந்து பண்ணியாச்சு, கலந்து வச்சாச்சு, கலந்து போச்சு. எல்லாம் மூணும் கலந்து போச்சு. கலந்து போனதுனால நம்ம என்ன பண்றோம்? சப்த அர்த்த ஞானத்தை பிரிச்சு பார்க்க முடியல. ஆப்பிள்னா ஆப்பிள் ஒண்ணுதான் தெரியுது நமக்கு. சப்தம் அர்த்தம் எல்லாம் ஒன்னா இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணா பண்ணி வச்சிருக்கோம். இதே நேரத்துல ஒரு யோகி, இப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்குறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தத்து பிரவிபாக சம்யமாத், இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி, தத்துன்னு என்ன அர்த்தம்? இந்த மூணுத்தையும் பிரவிபாக, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எழுதிருக்கேன். என்ன தமிழ்ல பதார்த்தம் எழுதும் போது தப்பா எழுதிருக்கேன். அதனைன்னு எழுதிருக்கேன்னா அந்தன்னு போட்டுக்கணும். அந்த மூன்றையும், சப்தார்த்த ஞானம் என்ற அந்த மூன்றையும் வந்து பாத்தீங்கன்னா பிரவிபாகா, பிரித்து 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 சம்யமம் செய்வதால், பிரித்து 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 சம்யமம் செய்வதால் அவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வபூத, இந்த மூணுத்தையும், சப்தத்தை தனியா, அர்த்தத்தை தனியா, அது அப்புறம் ஞானம் சொல்லக்கூடிய புத்தி விருத்தி தனியா, இந்த மூணுத்தையும் பிரிச்சு பிரிச்சு ஒருத்தன் அறியறது மூலமா, சம்யமம் பண்றது மூலமா என்ன கிடைக்கும்? சர்வபூத ருதஞானம். சர்வபூத்தங்களுடைய பாஷா ஞானம். யாரு என்ன ஜீவராசி இந்த உலகத்துல வள்ளி நிறைய வாட்டி கத்திக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கேன்ட்ட. அது பேசுறது ஒண்ணுமே தெரியல. நான் சொல்லுவேன், என்னப்பா பேசுறேன், சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. பாருங்க, காக்கா வந்து பாத்தீங்கன்னா கதையா பேசுது காக்கா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ, காக்கா பேசுறது தெரியலையே. அது தனியா இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. அது உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கு. யாருமே இல்லாம ஒத்த காக்கா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வீட்டுல பொண்டாட்டி புருஷன் சண்டையா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. இல்ல ஒருவேளை நம்ம பாடம் படிக்கிறதெல்லாம் அது கேட்டுட்டு இருக்கா, அதுக்கு புரியலையா என்னன்னு தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காக்கா பேசுது, மைனா பேசுது, குரங்கு பேசுது. குரங்குக்கெல்லாம் பாஷா இருக்கு, எல்லாத்துக்கும். எறும்புக்கு பாஷை இருக்கு. ஏன்னா அது ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. ஏதோ கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எல்லாத்துக்கும் இருக்கு அந்தந்த ஜீவராசிட்ட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஜீவராசிகளுடைய ஞான சப்தத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஹியரிங் பண்ண முடியும். அதோட அர்த்தமும் நமக்கு ஸ்புரணமாகும். அப்ப வந்து சர்வ ஜீவராசியினுடைய பாஷை ஞானம் உண்டாகிறது. இதுதான் சூத்திரத்தோட மீனிங். வந்துருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல சொன்ன மாதிரி ஜெயாமாவை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அனுபூதிக்குனா என்ன அப்படின்னு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா, ஆப்பிள்
ஆப்பிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள், APPPLE அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க. சொன்னதுக்கு பிறகு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுங்க. ஆப்பிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சப்தம் இருக்கு, ஆப்பிள்ன்ற வஸ்து தனியாக இருக்கு. நமக்கு தெரியுதா? அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஞானமாச்சா? ஆப்பிள்னு சொன்னா உங்களுக்கு புரிக்குதா? ஆப்பிள் நீங்க எடுத்துடுறீங்களா? ஆப்பிள்ன்ற வஸ்துவை பார்த்தா உங்களுக்கு ஆப்பிள்ன்ற இது என்னன்னு கேட்டா உடனே ஆப்பிள்ன்ற சப்தம் உள்ளுக்குள்ளார வந்ததுனால தானே வெளியில சொல்ல முடியுது உங்களால. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் நம்ம மனசுல பதிவாயிருக்கு, மலை பதிவாயிருக்கு, வீடு பதிவாயிருக்கு, எல்லாம் பதிவாயிருக்கு. நமக்கு அந்த கரண விசேஷமா ஞானமா இருக்கு. இப்ப நான் சொல்றேன் ஆத்மா, சொல்லுங்க பார்க்கலாம். பிரம்மம். என்ன நடக்கணும், என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது புரியும். என்னன்னா ஒரு வஸ்துவை பார்த்தா அந்த வஸ்துவோடது ரூபம் உள்ள வந்துடும், அந்த அந்த சப்தம் வந்துடும். சப்தத்தை கேட்டா ரூபம் வந்துடும், ரூபத்தை பார்த்தா சப்தம் வந்துடும். ஒவ்வொரு தாட்டும் நம்மளுடைய தாட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தாட்டுலையும் என்ன இருக்குன்னா சப்தமும் இருக்கும், ரூபமும் இருக்கும். இதுதான் இது. ஒவ்வொரு தாட்டுக்கும் பிரதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாட்டு சப்த பிரதானமா இருக்கும், அதை பிரேக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளார ரூபம் இருக்கும். ஒரு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரூப பிரதானமா இருக்கும், அதை உடைச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சப்தம் இருக்கும். அப்போ எந்த தாட்டா இருந்தாலும் அந்த தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சப்த பிரதானமா இருக்கும், இல்லைன்னா ரூப பிரதானமா இருக்கும். நம்மளோட ஃபார்மேட் எல்லாமே ஒன்ன பிரேக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளார அது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரூபத்தோட தாட்டு, ரோஜா பூவை பார்த்தோன்னா ரோஜா பூ உள்ளுக்குள்ள தாட்டு வரும். தாட்டு அந்த பிரதான தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரூபத்தை பார்க்கும்போது ரூபம், ஆனா அதுக்குள்ளார என்ன இருக்கு? சப்தம் மறைஞ்சிருக்கு. யாராவது சப்தத்தை சொல்றாங்க, சப்தத்தை ஹியர் பண்ணும்போது தாட்டு சப்த தாட்டா இருக்கும், ஆனா அதை பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ரூபம் மறைஞ்சிருக்கு. அப்போ எந்த ஒரு தாட்டும் சப்தம் ரூபம் இந்த ரெண்டோடு இணைஞ்சது. ஆனா ஏதாவது ஒண்ணுதான் வெளியில தெரியும், வேஷம். அதோட வேஷம் ஒன்னாதான் இருக்கும், ஆனா அதுக்குள்ளார இன்னொன்னு மறைஞ்சிருக்கும். மனசு நல்லா புரிஞ்சுக்கும். இது மாதிரி தாட்டுல இந்த ரெண்டும் மறைஞ்சிருந்தாதான் அதுக்கு பேரு புத்தி விருத்தி, விருத்தி ஞானம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் விருத்தி ஞானம். இப்ப வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்ற சப்தம் சொல்றேன். இப்ப நம்ம படிக்கிறோம். இப்ப ஆத்மா ஆத்மான்னு படிக்கும் போது என்ன பண்றோம்? அது வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா திரயத்துக்கு அதீதம், பஞ்சகோஷ அதீதம். ஆத்மா வந்து 5 கோஷங்களுக்கு வேறானது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசப்தம், சப்தம் இல்லாதது, ரூபம் இல்லாதது, ஸ்பர்ஷம் இல்லாதது, ஸ்மெல் இல்லாதது, கந்தம் இல்லாதது. இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா நேர்த்தி 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 நம்ம பண்றோம். இப்ப உங்களுக்கு நான் படிச்சு கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுக்குற மாதிரியே சாஸ்திரத்தை சொல்லும் போது அதுக்கு சப்தம் இல்லை, ரூபம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றேன்னு வச்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்தி ஞானம் எப்படி இருக்கணும்? ஆப்பிள்னு சொன்னா ஆப்பிள்னு ஒரு ஃபார்ம் உங்களுக்குள்ளார வருது. ஒரு ஆப்பிளை பார்த்தோன்னே ஆப்பிள்ன்ற சப்தம் உள்ள வருது. இப்ப ஆத்மான்னு சொன்ன மாத்திரத்துல உங்களுக்குள்ளார என்ன வருது? இல்ல வெயிட் பண்ணுங்க. அதுக்கு நாம ரூபங்கள் எதுவும் இல்லைல்ல. அப்போ ஒரு ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் சொன்ன மாத்திரத்துல அது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அது மட்டும் நாம ரூபம் இல்லாம தானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணம் ஆச்சுன்னா, தான் மாத்திரம் ஸ்புரணம் ஆச்சுன்னா அது ஞானம். ஆத்மான்ற சப்தம் வெறும் தானா மட்டும் ஸ்புரணம் ஆச்சு அப்படின்னா அது ஞானம். ஏதாவது ஒரு ஆத்மாவை பத்தி ஏதாவது ஒரு தாட், ஆத்மான்னு சொன்னோன்னா உங்க இடத்துல ஏதாவது ஒரு தாட்டு வந்துச்சு அப்படின்னா சப்த ரூபமாயிடும். அப்ப அதனால்தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்தமே ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த ஆத்மான்ற சப்தமே ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஆனா மனசு அடங்குச்சா? நான் ஆத்மான்னு சொன்னோன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்புரணமா ஆயிட்டீங்களா?
ஆத்மான்னு சொன்ன மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்னு சாமி எதை சொல்றாரு, வேற ஏதாவது சொல்றாரு, என்ன லட்சணம் சொல்றாரு, ஏது சொல்றாரு, இதுக்கு என்ன சொல்றது, மனசு சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கா. அப்ப மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கணுமோ அது நடக்கல. ஆத்மான்னு சொன்ன மாத்திரத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, சர்வ விருத்திகளும் என்ன இருக்கணும், சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் எல்லாம் டும் போயிருக்கணும். ஏன்னா சப்த ரூப ரச கந்தத்துக்கு அந்நியமானது. அவஸ்தாத்திரையெல்லாம் பிரேக் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் பஞ்ச கோஷங்களும் நான் இல்லை அப்படின்னு பஞ்ச கோஷங்களும் என்ன ஆயிருக்கணும், ரிமூவ் ஆயிருக்கணும். அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்தம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஞானமாயிருக்குன்னு அர்த்தம். ஆத்மான்ற சப்தம் ஞானமாயிருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் சொல்லுவா, விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர். பார்த்தவன் வந்து அதான் பிரதிபோத இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசா அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். ஒரு மந்திரம் சொல்லுது, அதை வந்து பாத்தீங்கன்னா யாரு எனக்கு தெரியும்னு சொல்றானோ அவன் அறியவில்லை, நான் அறிந்தேன் என்று எவன் சொல்கிறானோ அவன் அறியவில்லை. யஸ்ய அமதம், எவன் வந்து பாத்தீங்கன்னா அறியவில்லை என்று சொல்கிறானோ தஸ்ய மதம். மந்திரம் ரொம்ப கிளியரா இருக்கு. நான் ஆத்மாவை அறிந்தேன் என்று எவன் சொல்கிறானோ அவன் ஆத்மாவை அறியவில்லை. யஸ்ய அமதம். அதுக்கு மாறா எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் அறியவில்லை என்று சொல்கிறானோ அவனுக்கு அந்த ஆத்மா அறியப்பட்டது. என்ன அற்புதமான மந்திரம் தெரியுங்களா? யஸ்ய அமதம் தஸ்ய மதம். எவன் அறியவில்லை என்று சொல்கிறானோ அவன் அறிந்தான். மதம் யஸ்ய ந வேதசகா. எவன் வந்து பாத்தீங்கன்னா என்னால் அறியப்பட்டது, நான் அறிந்தேன் என்று எவன் சொல்கிறானோ அவன் அறியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்திக்கு விஷயம் அது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாகுது அப்படின்னா அந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல விருத்திகளையும் நாசம் பண்ணிட்டு வெறும் சுயமா மட்டும் இருக்கிறது மட்டும்தான் ஆத்ம ஞானம். அப்ப சிரவணத்துல பண்ணக்கூடிய ஞானம் பதபதார்த்த ஞானம் தான் நமக்கு உண்டாகும். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் திரிகுணா என்னது, குணாதீதம், அவஸ்தாத்திரை அதீதம், பஞ்சகோஷ அதீதம், அசப்தம், அரூபம். இது மாதிரி நம்ம என்னெல்லாம் ஆத்மாவை பத்தி படிக்கிறோமோ நமக்குள்ளார என்ன வரும், தாட் ஃபார்ம்ல இந்தந்த சப்த விருத்திகள் தான் வரும். அப்போ ஆத்மாக்கு வந்து வாஸ்தவத்துல நாமரூபங்கள் எதுவுமே இல்லாததுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்த ரூபமா வரக்கூடியது பிரத்யம் தான். சப்த அர்த்தம் தெரியுது, ஆனா அது என்னவாகல, ஞானமா மாற. அப்ப உண்மையிலேயே ஆத்ம ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன இருக்கு, தட்சிணாமூர்த்தி சொரூபம் தான். தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாரு, மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் இருக்குல்ல. அப்ப மௌனம் வேற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசவே முடியாது. புத்தாட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கறாங்க ஆத்மானா என்னன்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்லவே இல்லை, அவரும் மௌனம் ஆயிடுறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்ல முடியாது. யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். அறியப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவிஜ்ஞாதம் விஜானதாம், அதை அறிந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அறியப்படாதது. எது வந்து பாத்தீங்கன்னா அறியாதவர்களுக்கு, இந்த ஆத்மாவை பத்தி அறியாதவர்களுக்கு அது அறியப்பட்டதாக ஆகிறது. இப்ப நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்தத்தை எடுத்துக்கிட்டு அதோட அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு நான் ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சப்த ஞானம் மாத்திரம்தான். அது வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஞானம் இல்லை. அனுபூதி ஞானத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவோட லட்சணம் எல்லாம் அப்ளை ஆச்சு அப்படின்னா அங்க வேற எதுவுமே இருக்காது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவா ஆகிறான் ஒழிய அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு விருத்தி ஞானம் அங்க இருக்காது. எந்த ஒரு ஞானமும் அங்க இடத்துல இருக்கதே இருக்காது. ரொம்ப முக்கியமானது. ஆயிடுச்சா? இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை எக்ஸாம்பிள் வச்சுங்க, நம்ம மெதுவா மூவ் பண்ணிட்டே வரேன். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தையும் அர்த்தத்தையும் பிரத்யத்தையும் ஒவ்வொன்றா டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். தத்திர வாக்கு, பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. தத்திர வாக்கு, வாக்குன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குன்னு நம்ம சொல்றோம்.
இந்த வாக்குன்றது வந்து பேச்சு. வாக்குன்னு என்ன அர்த்தம்? பேச்சு. இந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா வர்ணேஷு ஏவ அர்த்தவதி. இப்ப நான் பேசுறேனே, மலைன்னு சொல்றேன், சுவாமின்னு சொல்றேன், கிருஷ்ணன் சொல்றேன், கோவிந்தன் சொல்றேன், இதெல்லாம் வாக்குன்னு பேர். இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ணேஷு ஏவ அர்த்தவதி. வர்ணேஷு ஏவ அப்படின்னா இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா எழுத்துக்கள் இருக்கு. கிருஷ்ணன் இக்கு ரு இஷு ந ஹ அப்படின்னு இருக்கு. கிருஷ்ணஹா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப கிருஷ்ணன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாகிந்திரியம் என்ன பண்ணுது அப்படின்னா வர்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களை, வர்ணங்கள்னா எழுத்துக்கள், எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் உடையது. இந்த வாகிந்திரியம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது? எழுத்துக்களை, அக்ஷரங்களை என்ன பண்ண முடியாது? உச்சரிக்க முடியாது. ஃபர்ஸ்ட். அப்ப வாகிந்திரியத்தோட பிரயோஜனம் எழுத்துக்களை உச்சரிப்பது ஒண்ணு. இரண்டாவது, காதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு போது ஸ்ரோத்திரம் ச. காது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவனி பரிணாம மாத்திர விஷயம். துவனின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு துவனின்னு சொல்றோம். சுவாமி ரொம்ப உச்ச துவனியில பேசுறீங்க சுவாமி, காது அப்படியே இதாகுது, ரொம்ப வேல்யூம் கம்மி பண்ணுங்க சாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தத்துல இருக்கக்கூடிய துவனி, நம்ம தமிழ்ல வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, தமிழ்லயும் துவனின்னு தான் சொல்றாங்க. தமிழ்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் துவனி தான் நம்ம சொல்றோம். பிரயோகத்திலேயே இருக்கு துவனி. ஒரு ஆ ஆ இ ஈ உ ஊ. அப்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் துவனி இருக்குல்ல. ஆக்கு இருக்கிற துவனி வேற, ஆக்கு இருக்கிற துவனி வேற, ஈக்கு இருக்கிற துவனி வேற, ஈக்கு இருக்கிற துவனி வேற, அருக்கு இருக்கிற துவனி வேற, அருக்கு இருக்கிற துவனி வேற. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா துவனி இருக்கு. இந்த துவனிய வந்து பாத்தீங்கன்னா பரிணாம மாத்திர விஷயம். இந்த துவனியோட பரிணாமம் இருக்கு. என்ன பரிணாமம் அப்படின்னா ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் தனித்தனி. இக்குக்கு தனியா ஒரு பரிணாமம். இக்கு ரு கிருவாயிடுது. இஷு சேர்த்தா கிருஷ் ஆயிடுது. இன்ன சேர்த்தா கிருஷ்ண ஆயிடுது. அது கூட ஒரு ஆவ சேர்த்தா கிருஷ்ண ஆயிடுது. அப்ப இந்த கிருஷ்ணன்ற சப்தம் தனி எழுத்தா இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு துவனி இருக்கு. இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்னு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சு அந்த எனக்கு சப்தமா கேட்கும் போது எப்படி கேட்குதுன்னா கிருஷ்ணன் அப்படின்னு கேட்குது. அப்ப இதை ஹியரிங் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்தங்களோட துவனிய கிரகணம் பண்றது மட்டும்தான் இந்த காதோட வேலை. இந்த வாயோட வேலை சப்தங்களை உச்சரிக்கிறது, வர்ணங்களை, எழுத்துக்களை உச்சரிக்கிறது. காதோட வேலை அந்த உச்சரிச்ச எழுத்துக்களோட துவனியை, அதோட பரிணாமத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றது. ரெண்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் பதம். பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேர்டு. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது வேர்டு. பேட், பிஏடி பேட், ஏபிபிஎல்இ ஆப்பிள். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல சொல்லும்போது என்ன பண்றோம்? பூ இஸ்தாகாயம் புஸ்தகம், ராமஹ. அப்ப ராமக, கிருஷ்ணக, கோவிந்தக, கரோதி, பஷ்யதி. இது மாதிரி இந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா சுப்திங் அந்தம் பதம்னு ஒரு லகு சித்தாந்தத்துல இருக்கு. சுப்திங் அந்தம் அப்படின்னா நவுனும் வெர்பும் வந்து பாத்தீங்கன்னா பதம் என்று சொல்லப்படும். அப்ப நவுனை சொல்லும் போது பேரெல்லாம் வந்துடுது. வேர்டை சொல்லும்போது, இதை வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துடுது? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெர்ப சொல்லும் போது வந்துடுது. வினை சொற்கள், பெயர் சொற்கள் ரெண்டா பண்றோம். இந்த வினை சொற்களுக்கும் பெயர் சொற்களுக்கும் பேர் என்ன பேருனா சம்ஸ்கிருதத்துல பதம் அப்படின்னு பேர். இந்த பதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா புனர் பதம் புனர் நாதானு சம்ஹார புத்தி நிர்கிராகியம் இது. இந்த பதம்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் ராமகன்னு ஒரு சப்தம் சொல்றேன், கிருஷ்ணகன்னு ஒரு சொல்றேன். ராமகான்றது ஒரு பதம் நவுனு, கிருஷ்ணகான்றது ஒரு பதம் வெர்ப். இது நவுன். இந்த ரெண்டு நவுன் இருக்கு. இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகல் என்ன இருக்கு? இரு ரேபம் இரு இருக்கு. ரால வந்து இரு பிளஸ் ஆ ரா. அதுக்கப்புறம் இம் இருக்கு. அப்புறம் இம்மு பிளஸ் ஆ மா ராம ராம அ இருக்கு. அப்ப இரு ஆ இம்மு அ இந்த எல்லாம் சேர்ந்து ராம அப்படின்னு சப்தமாயிருக்கு. இது தனித்தனியா இல்லாம என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா புனர் நாத அனுசம்ஹார. இருக்கு ஒரு நாதம் இருக்கு. துவனினாலும் நாதமும் ரெண்டு ஒன்னாக்கிங்க.
இந்த இருக்குன்னு இருக்கிறது, ஆக்கு இருக்கிறது, தனித்தனி வேற வேற தானே. இருன்னு உச்சரிக்கும் போது ஒரு துவனி, ஆன்னு உச்சரிக்கும் போது ஒரு துவனி, இம்முன்னு உச்சரிக்கும் போது ஒரு துவனி, அப்படின்னு உச்சரிக்கும் போது ஒரு துவனி. இது நாலும் சேர்ந்து, 4 வர்ணங்களும் சேர்ந்து ராம அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா மிக்ஸ் ஆகி என்ன பண்ணுது, நாத அனுசம்ஹார, நாதங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜாகி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர் நிர்கிராகியம். இந்த புத்தியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே சப்தமா பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தியா பரிணமிப்பது எதுவோ அதுக்கு பேரு பதம் என்று பெயர். அப்போ ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியா இருக்கிற எழுத்தெல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி ராம அப்படின்னு என்னோட புத்தியில பாத்தீங்க அப்படின்னா கிரகணம் செய்யப்படுது. அதுக்கு பேரு பதம் அப்படின்னு பேரு, வேர்டு அப்படின்னு பேரு வந்தாச்சு. சரி, வர்ணங்களுக்கு அப்புறம் பதத்தை சொல்லியாச்சு. வர்ணாகா ஏக சமய அசம்பாவித்வாத். இந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் ஒரே சமயத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இர்ரோட ஆ சேர்த்தா ரா ஆயிடுது. இம்மோட பாத்தீங்கன்னா அ சேர்த்தா ம ஆயிடுது. இதை எல்லாத்தையும் ஒரே சமயத்துல உச்சரிக்கிறோமா இல்ல வேற வேற சமயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் நானோ செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ஒரே சமயத்துல. ஆனா நம்ம பார்க்கும்போது ராம ராம ராமன்னு சொன்ன டக்குன்னு சொன்ன மாதிரி தெரியுது இல்ல. ஆனா ராம சொல்லல. நம்ம ராமல பாத்தீங்கன்னா ஒரு க்ஷண மாத்திரத்துல ராமன்னு சொல்றோம். ஆனா அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ளார என்ன இருக்கு, ரேபத்தை முதல்ல ரே ரான்றத உச்சரிக்கிறோம், ஆன்னு உச்சரிக்கிறோம், இம்முன்னு உச்சரிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆன்னு உச்சரிக்கிறோம், ராம. இப்ப 4 எழுத்துக்களையும் ஒவ்வொரு செகண்ட்ல தான் உச்சரிக்க முடிய ஒரே சமயத்துல என்ன பண்ண முடியாது, ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. நம்ம சொல்றோம்ல, வேகமா டைப்பிங் பண்றவங்கள பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது தொடர்ந்து ஓடுற மாதிரி தெரியுது, வேற வேற ஃப்ரேம். அதே மாதிரி சப்தங்களும் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நான் சுவாமி இவ்வளவு வேகமா பேசுறாரே அப்படின்னு. ஒவ்வொரு பதத்துக்கும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரா இருக்கிற அக்ஷரங்கள், அங்க இருக்கக்கூடிய வர்ணங்கள் தனித்தனியா தான் நானோ செகண்ட் டிஃபரன்ஸ்ல தான் உச்சரிக்கப்படுகின்றன. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரே சமயத்துல ஏக்க க்ஷணத்துல எல்லா வர்ணங்களையும் எல்லா எழுத்துக்களையும் உச்சரிக்கப்படுவதில்லை. சொன்னதுக்கு பிறகு பரஸ்பர நிரனுகிரகாத்மானக, பரஸ்பரம் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுமா சாமி அப்படின்னு கேட்டா, இருன்னு நான் சொல்லும் போது அது பாத்தீங்கன்னா ஆவ அண்ட விடாது பக்கத்துல. ஆன்னு சொல்லும் போது அங்க இரு இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுகிரகா ஆத்மக ஆத்மானகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் பாத்தீங்கன்னா உதவி செய்யாதவை. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் தனித்தனியா இருக்கும். ஒவ்வொரு அக்ஷரங்களும் தனித்தனி. ஆயிடுச்சா? இந்த அக்ஷரங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ப பின்னாடி யாரோ பாத்தீங்கன்னா ஒரு இருக்க சுவாமி யார் கனெக்ட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா சிவபெருமான சொல்லும் போது என்ன சொன்னேன், நாதம் நாதம் சொல்லிட்டு இருக்கேன்ல. நாதம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு நாதம் இருக்கு. ஒவ்வொரு சப்தத்துக்கும் இந்த நாதம் கண்ணுக்கு தெரியாம என்ன பண்ணுதுன்னா இரு பிளஸ் ஆ, இந்த இரு பிளஸ் ஆவை சேர்த்து ராவ ஆக்குறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாதம் தான் பாத்தீங்கன்னா அதை பண்ணுது. இம்மு பிளஸ் ஆ மன்றத பாத்தீங்கன்னா யாரு பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாதம் தான் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது, ராம அப்படின்னு சொல்லும் போது சிவன்னு சொல்லும் போதும் நமக்கு ஒரே சப்தமா இருக்கு. யாரு சுவாமி பேஸ்ட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருக்கிறது துவனி, அந்த மேல இருக்கிற துவனிக்கு கீழே இருக்கிறது நாதம். அந்த நாதம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி நமக்கு ஒரு சப்தமா நமக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஆனா இந்த அக்ஷரங்களா இருக்கிற இரு இம்மு ஆ அதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனி. இதையே பாத்தீங்கன்னா நாதத்துக்கு பதிலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா நல்ல இதுல சாக்த கிரந்தங்கள்ல நிறைய கிரந்தங்கள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா சிவசூத்திர மாதிரியான கிரந்தங்கள் இருக்கு.
அந்த கிரந்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 51 மாத்திருக்கா அக்ஷரங்கள்னு அம்பாலோட அக்ஷரங்களை சொல்லும். ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கும் தனித்தனியான குவாலிட்டிஸ் இருக்கு. ஒரு அகாரம்ன்றது ஆகாரம் இல்லை, ஆ இல்லை. ஈன்றது ஈ இல்லை, ஆ வேற ஈ வேற ஊ வேற, எல்லாம் செப்பரேட், எல்லாம் தனித்தனி. எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஒவ்வொன்றும் செப்பரேட். அதான் சொல்லுது பரஸ்பர நிரனுகிரகாத்மானக. ஒன்றோடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் செப்பரேட்டா இருக்கிறது. ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இல்லாதது, சேர்ந்து இல்லாதது. அது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட். அப்படி இருந்துகிட்டு தே பதம் சம்ஸ்பிருஷ்ய பதம் அசம்ஸ்பிருஷ்ய. அது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா பதம் என்ற சப்தத்தை அடையாது. ஆ ஒரு பதமானு கேட்டீங்கன்னா இல்ல, இரு ஒரு பதமானு கேட்டீங்கன்னா இல்ல, இம்மு ஒரு பதமானு கேட்டீங்கன்னா இல்ல, திரும்ப வந்து ஆ ஒரு பதமானா இல்ல. அது எல்லாம் சேர்ந்து என்ன இருக்கு, ராமன்னு சொல்லும் போது ஒரு பதம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஆமா. இப்ப நான் கேட்கிறேன், சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹேண்டில் பார் மட்டும் கழட்டி இது என்னன்னு கேட்டா சைக்கிள் தான் சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன். கடலை மட்டும் தனியா கழட்டி இது என்னதுன்னு கேட்டா சைக்கிளா இது அப்படின்னா இது சைக்கிள் இல்லை. டயரை மட்டும் தனியா கழட்டி இது சைக்கிளான்னு கேட்டா இல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொன்றும் சைக்கிள்னு சொல்ல மாட்டோம். ஆனா இது எல்லாம் கலெக்ட் ஆனா சைக்கிள்னு பேர் வந்து. அதே மாதிரி அக்ஷரங்கள் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி. இந்த அக்ஷரங்கள் எல்லாம் ஒன்னா கூடி வந்து பாத்தீங்கன்னா என்னாவது பதம் என்ற பெயரை அடையும். ஆனா செப்பரேட்டா இருக்கும்போது பதமானு கேட்டீங்கன்னா பதம் அசம்ஸ்பிருஷ்ய. பதம் என்ற பெயரை அடையாமல், பதம் என்ற பெயரை அடையாது. ஹேண்டில் பார் சைக்கிள் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரமும் வந்து பாத்தீங்கன்னா பதம் இல்லை, வேர்டு இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா தனியா, அது வந்து பாத்தீங்கன்னா இல்லது என்ன சொல்லுவீங்க, எழுத்துக்கு வந்து என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? லெட்டர் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்னது, வேர்டு. வேர்ட்ஸா மாறிடுது. அப்ப நான் கேட்கிறேன், லெட்டர்ஸ் எல்லாமே வந்து வேர்டான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? லெட்டர்ஸ் எல்லாம் வேர்டு இல்லை. ஆனா லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் வேர்டு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு லெட்டரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பதம் அசம்ஸ்பிருஷ்ய. அப்படின்னா வேர்டு ஆகாம, வேர்டு சம்பந்தம் இல்லாம. அது மட்டும் இல்ல, அனுபஸ்தாபிய. அது அனுபஸ்தாபின்னு என்ன அர்த்தம்? நமக்கு முன்னாடி அது பதமாக இல்லாமல், பதமா வீற்றில்லாமல் ஆவிர்பூத திரோபூத்தாக இது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தோன்றி தோன்றி மறையறதா இருக்கு. வந்து போச்சு, ஆ ராவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இம் வந்துச்சு போயிடுச்சு, அது கூட ஆ வந்துச்சு மா, ராம. அப்ப ராமன்னு சொல்லும் போதே அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேப்ப வந்துச்சு போச்சு, ஆ வந்துச்சு போச்சு, இம் வந்துச்சு போச்சு, ஆ வந்துச்சு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வர்ணங்கள்னு சொல்லக்கூடிய லெட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து வந்து போறக்கூடிய இயல்பை உடையவை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பிரத்யேகம் அபதஸ்வரூபாக உச்சியந்தே. அப்ப இவைகள் எல்லாம் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா வேர்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் வேர்டு இல்லை. லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்டா ஆக முடியாது. அப்பதஸ்வரூபா. அப்பதஸ்வரூபான்னு என்ன அர்த்தம்? இல்ல பிரத்யேகம் அபதஸ்வரூபா உச்சியந்தே. பிரத்யேகம் ஒவ்வொரு லெட்டரும் வந்து பாத்தீங்கன்னா அவை பதமில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா வேர்டு தனி, அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் தனி, எழுத்துக்கள் தனித்தனி. அதே மாதிரி சொல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனி, ரெண்டு வேற வேற. ஆனா அடுத்த ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா சுவாமி அப்படின்னா இல்ல, வர்ணக புனர். அந்த வர்ணம்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள், இந்த லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ஒவ்வொன்னும், ஒவ்வொரு எழுத்தும் என்ன பண்ணுதுன்னா பதாத்மானா ஒரு வேர்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ்னா அந்த பதத்தோ அந்த வேர்டோட சுரூபம், உபாதான காரணம். மெட்டீரியல் காசு எது? ஒரு வேர்டுக்கு நம்ம வேர்டுன்னு நம்ம சொல்றோம் ராம அப்படின்னு சொல்றோம்னா அது மெட்டீரியல் காசு எது? இரு, ஆ, இம்மு, அ. 4 லெட்டரும் அந்த ராமன்ற ஒரு வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரூபமா இருக்கு. லெட்டர்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா
அந்த வேர்டுன்றது ஒண்ணு என்ன ஆகாது, இருக்காது. சொரூபத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதை எடுத்தா எது இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூபம். இப்ப வேர்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஒவ்வொன்றா எடுங்க, அப்ப என்ன இருக்காது, வேர்டு இல்லாம போயிடும். இப்ப நான் கேட்கிறேன், ஒவ்வொன்றா கழட்டுறேன், இது சைக்கிள் ஹேண்ட் பேரை காட்டுறேன் சைக்கிள்ல, இது சைக்கிளா இல்ல, தூக்கி போடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் டயரை காட்டுறேன், இது சைக்கிளா இல்ல, டயரை தூக்கி போடுங்க. பெடலை காட்டுறேன், பெடல் சைக்கிளா இல்ல, அதை தூக்கி போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையா தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆயிடும், சைக்கிள்னு ஒன்று இல்லாம போயிடும். அப்ப சைக்கிள் நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஹேண்ட்பார், பெடலு, சக்கரம் எல்லாம் சேர்ந்துதான் சைக்கிள். அப்ப சைக்கிளோட சொரூபம் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள். அப்ப சொரூபம் எது, சைக்கிளோட சொரூபம்னா அதுல இருக்க டயர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொரூபம் தான். அதே மாதிரி ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்டோட சொரூபம் எது அப்படின்னா லெட்டர்ஸ் தான் வேர்டோட சொரூபம். அதுதான் இங்க வந்து பதாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. வர்ணக புனர் ஏக்க ஏக்கக, ஒவ்வொரு வர்ணமும் ராமகல இருக்கக்கூடிய இரு ஆ இம்மு ஆ இந்த நாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது, அந்த ராமகன்ற அந்த சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா சொரூபமா இருக்கின்றது இந்த 4 லெட்டர்ஸும். அதுக்கப்புறம் சர்வ அபிதான சக்தி பிரச்சிதா, ரொம்ப அற்புதமானது. இந்த ராமகக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ராவணனுக்கும் நீங்க என்ன போடுவீங்க, அதே இருதான் வந்து ஆகும். ராக்கு யூஸ் பண்ற அதே ரா தான் ராவணனுக்கும் ரான்னு யூஸ் பண்றீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்குள்ளாரையும் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ அபிதான சக்தி பிரச்சிதா, ஒவ்வொரு அக்ஷரத்துக்குள்ளாரையும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சக்தி இருக்கு. நான் அதனால தான் சொல்ல மாத்துக்கா அக்ஷரங்கள் வந்து பாத்தீங்கன்னா விசேஷம். பூஜையில எல்லாம் தியானத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. நான் தைத்திரியம் சொல்லும் போது கூட நான் இதை பத்தி பேச போறேன் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாகிருதிகளோட பலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியானம்லாம் தைத்திரியத்துல இருக்கு, வியாகிருதி தியானம்னே இருக்கு. பூஹு ஓம் புவகா ஓம் சுவகா ஓம் மகா அப்படின்னு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு சக்தி சாமர்த்தியம் இருக்கு. அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த ரா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமனையும் குறிக்கிறதுக்கான சக்தி அந்த ரால இருக்கு, ராவணனை குறிக்கக்கூடிய சக்தியும் அந்த ரால மறைஞ்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் என்ன பண்ணிருக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர், எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை அக்ஷரங்களும் என்ன பண்ணுதுன்னா சர்வாபிதானம்னா என்ன அர்த்தம், எல்லா பெயர்களையும், அபிதானம்னா பெயர், சர்வ அபிதானம்னா எல்லா பெயர்களையும் உணர்த்தக்கூடிய சக்தி பிரச்சிதா, உணர்த்தக்கூடிய சக்தியை வந்து பாத்தீங்கன்னா உடையதாக இருக்கின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்லையும் அநேக பெயர், எல்லா பெயரையும் உணர்த்தக்கூடிய சக்தி மறைஞ்சிருக்கு. இதைதான் அம்பாள் நம்ம சொல்றோம். நம்ம சொல்லும் போதே சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிவசக்தி ஐக்கியம் சொல்றோம். நம்ம இவர் வந்து காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா ரகுவம்சம் எழுதும் போதே அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வாகர்த்த விவசம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு. அப்ப சொல்லும் போது என்ன பண்றோம், சொல்லுக்கும் பொருளுக்கும் ஒரு சப்தத்தோட அர்த்தத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்னா மாதிரி இருக்கான். எப்படி அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கு அப்படின்னு பிரிக்க முடியாததுன்னு சொல்ற. பிரிக்க முடியாததுன்னு சொன்ன பிறகு வேத இதுல வந்து வியாக்கரண சாஸ்திரத்துல ஒன்று சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சப்தத்தை சொல்லும் போதே அந்த சப்தத்துக்கான அர்த்தம் புரிக்குதா. மரம்னு சொன்னோன்னா மரம்னு சொன்னோன்னா மரம் புரிக்குது இல்ல. அப்போ அந்த சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரியம் இருக்கு, ஒரு அர்த்தத்தை ஸ்புரணம் பண்ணக்கூடிய ஒரு வீரியம் வந்து ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா அதுல மறைஞ்சிருக்கு. சரி, அந்த பதத்துல என்னெல்லாம் இருக்கு, மாராயும் 3 எழுத்து இருக்கு. இந்த மரம்ன்ற 3 எழுத்துக்குள்ளாரையும் அந்த சக்தி என்ன இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. அதுதான் இங்க சொல்லுது, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அநேக நாமங்களை வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தக்கூடிய ஒரு சக்தியானது மறைஞ்சிருக்கு. அந்த சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பால நம்ம வந்து உருவாக்கப்படுத்துறோம் சாக்தத்தை. ஆயிடுச்சா? அப்ப எல்லா சப்தங்களுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி மறைஞ்சிருக்கு, எல்லா லெட்டர்ஸ்லயும். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சககாரி வர்ணாந்தர பிரதியோகித்வாத். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சககாரி அப்படின்னா என்ன அர்த்தம், மட்டும் ஒரு சப்தத்தை உணர்த்துமா? ராமனை உணர்த்தணும்னா என்ன வேணும்,
இர். ராமன் தெரியுமா? தெரியாது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆவை சேர்த்துட்டீங்க, ராவாயிடுச்சு. இப்போவாது ராமன் சேருமா? ராமன் வராது. ராவனை பத்தி ராண என்ன சொல்றது? ராண யார்? ராவணனா? ராபார் ராமனா? ராபார் ராவணனா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு எடுக்கிறது? அப்ப வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா இம். இம் வந்துடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ராம். ஓரளவு கிளியர் ஆயிருக்கு. ஹிந்திக்காரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தையே முடிவுல போட மாட்டான். ராம் கிருஷ்ணன் இப்படிதான் சொல்லுவான் ஹிந்திக்காரன் உள்ள. ஆனா ராம் வந்துருச்சா, மீனிங் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆ போட்டீங்க அப்படின்னா ராம. நம்ம தமிழ்காரங்க எல்லாம் இன்னு போட்டுருவோம். ராமன், ராம, ராமன், ராம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத்தனை இது இருக்கு அப்படின்னும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு எழுத்துக்குள்ளாரையும் ஒரு சக்தி சாமர்த்தியம் இருந்தாலும் கூட அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா சககாரி வர்ணாந்தர. சககாரினா அதுக்கு ஹெல்ப் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வர்ணங்களோடு கூட இருக்கிற எழுத்துக்கள் லெட்டர்ஸோட சேர்ந்து பிரதியோகித்வாத். பிரதியோகினா சம்பந்தம்னு அர்த்தம். எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சம்பந்தத்தை அடைஞ்சு ராமக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தமா ஆயிருக்கு. ராமக அப்படின்னு சப்தமா இருக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான எழுத்துக்களோட சேர்ந்து 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 என்ன ஆயிருக்குன்னா வைஷ்ய ரூபம் இவ ஆப்பன்னக, அநேக ரூபத்தை அடைந்த மாதிரி இருக்கு. ஆனா அநேக ரூபங்கள்லாம் என்ன சுவாமி? 247 எழுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா 52 மாத்திருக்க அக்ஷரங்கள் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சப்தங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல இருக்கிற டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா ஐயோ பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட. நம்ம ஒரு டிக்ஷனரி வந்து பார்த்தோம், என்னது அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணினே ஒரு புக்கு, இவ்வளவு பெரிய புக்கு புக் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சோம். பெரிய புக், எவ்வளவு சப்தம். 247 எழுத்து தமிழ்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு விதவிதமா லட்சக்கணக்கான சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் போயிட்டு. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தையும் அப்ப என்னன்னா வைஸ்வரூபியம் இவ ஆப்பன்னக, அது என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சப்தங்களா வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா அநேக ரூபமா வந்து பாத்தீங்கன்னா விரிவடைஞ்சதாக இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொரு லெட்டர்லயும் சக்தி மறைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா கூட மற்ற சககாரி வர்ணங்களை மற்ற லெட்டர்ஸை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுது, விதவிதமான சப்தங்களாக விஸ்வரூபமா பரிணமிக்குது. அது மட்டும் இல்ல, இவன்னு போட்டார் வைஸ்வரூபம் இவ ஆப்பன்னக. ஆனா வாஸ்தவத்தை எல்லாம் என்ன சாமி அப்படின்னு கேட்டா கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்ன சொல்லுவான், எல்லாம் நாதம் தாங்க. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா நிசப்தத்துக்கு மேல மௌனத்துக்கு மேல எல்லா சப்தங்களும் கல்பித்தம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாதானுசந்தானம் பண்றவனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ நீங்க பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா மகார உபாசனை ஓங்கார உபாசனை பண்ணுங்க. எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாரம்ன்றது வந்து பிராணம் காரணம். இந்த மக்காரத்துக்கு உங்க புத்தி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன தெரியுங்களா? தெரியும், நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டேபிள்ல இப்படி தட்டுறேன் அப்படின்னா அதுல ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா துணிக்கு கேட்க ஆரம்பிச்சு. ஒரு குருவி கத்துச்சுன்னா ஓங்காரம் கேட்கும், ஒரு காக்கா கத்துச்சுன்னா ஓங்காரம் கேட்கும், ஒரு லாரி பூச்சுன்னா ஓங்காரம் கேட்கும். நாதம் நாதம் வந்து உங்க நீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ சப்தங்களும் எதுக்கு மேல கல்பித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ சப்தங்களும் நாதத்துக்கு மேல கல்பித்தம். எல்லாம் நாதமா இருக்கும். எல்லா நாத சப்தம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்ப வந்து வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால இங்க போட்டிருக்கும் போது சொல்லுது விஸ்வரூபமா இருக்கிற எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இவ அநேக சப்தங்களை போல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ஆகி இருக்கிறது. ஆனதுக்கு பிறகு பூர்வ உத்தரேன பூர்வஸ்ச உத்தர உத்தரேனஸ்ச பூர்வேன விசேஷே அவஸ்தாபித இத்யேவம். இப்ப நான் சொல்றேன், ஒரு எழுத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்தை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி போட்டீங்கன்னா அர்த்தம் கிடைக்குமா? இரு பிளஸ் ஆ ரா ஆயிடுச்சு. சுவாமி இரு பிளஸ் ஆ தானே ரா தானே, அதை நான் முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டுக்கிறேன். ஆ பிளஸ் இரு போடுங்க, ரா வருமா? வராது. இம்மு பிளஸ் ஆ ம. சரி, இந்த மாவை தூக்கி முன்னாடியும் ராவை தூக்கி பின்னாடியும் போடுங்க. போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? மரா மரா. நம்ம இவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நாரதர் வந்து ரத்னாகரனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி
மராவாயிடும். மரான்னு சொன்ன எங்கேயாவது ராம மரான்னு எங்கேயாவது சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். அது வேற, இது வேற. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சப்தத்தை வேர்டை கிரியேட் பண்ணும்போது இந்த இந்த லெட்டருக்கு அப்புறம் தான் இந்த லெட்டர் வரணும், இந்த அக்ஷரத்துக்கு அப்புறம் தான் இந்த அக்ஷரம் வரணும் அப்படின்னு என்னது பூர்வஸ்ச உத்தரேன. இது முன்னாடி எழுத்து, இது பின்னாடி எழுத்து. உத்தரஸ்ச பூர்வேன, இந்த எழுத்து பின்னாடி இந்த எழுத்து முன்னாடி அப்படின்னு விசேஷே அவஸ்தாபித. விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து வேர்டுக்கும் நம்ம காயின் பண்றோம். இதுக்கு முன்னாடி இதை போடுறோம், இதுக்கு முன்னாடி இதை போடுறோம் அப்படின்னு எஜுகேஷன் சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி தரப்படுது. இதை மாத்தி போட்டீங்க அப்படின்னா வராது. இப்ப நீங்க மதுரை பக்கத்துலாம் போனீங்கன்னா மதுரைக்காரங்க இருக்காங்க பாருங்க, ஐயோ விசித்திரமான ஆட்கள். நம்ம குரூப்ல 2 பேர் இருக்காங்க, தாங்க முடியல இம்சை. எல்லாத்தையும் குதிரைய வந்து என்ன சொல்லுவாங்க தெரியல மதுரைக்காரங்க, குருதை. கிராமங்கள்லாம் போனீங்கன்னா குருதையா மதுரையவே மதுரைன்னு சொல்ல மாட்டாங்க, மருதை. மதுரை மதுரைன்னு தானே இருக்கணும். மதுரைய வந்து பாத்தீங்கன்னா மருதை அப்படின்னுவான், மருதைன்னுவான். அடப்பாவே. ஆமா, மிருதங்கம் அப்படின்னுவான் மிருதங்கத்தை. மணல் அப்படின்னு சொன்னா, ஆத்து மணல் அப்படின்னு சொன்னா சாண்டுக்கு வந்து மணல் தான் சொல்லுவாங்க, மாநாயல் அப்படிதான் சொல்லுவாங்க. திருச்சிக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா, திருச்சி மதுரை பக்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மலன் மலன் அப்படின்னுவாங்க. ஆத்து மலன், ஆத்து மலனா, ஆத்து மலன். ஆமா மணிலா, அதுல கூட கொஞ்சம் இது இருக்கு. இது அக்ஷரத்தையே முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா மாத்தி போடுறது. மருத மதுரை வித்தியாசம் இருக்கே, குருத குதிரை வித்தியாசம் இருக்கே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணாம என்ன பண்ணணும், இந்த எழுத்துக்கு பின்னாடி இந்த எழுத்து, இந்த எழுத்துக்கு பின்னாடி இந்த எழுத்து, இந்த எழுத்துக்கு முன்னாடி இந்த எழுத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்ப பதத்தை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு, தது ஏதேஷாம் அர்த்த சங்கேதேன. ரொம்ப முக்கியமான டாபிக் வர ஆரம்பிச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, சப்தங்களை பத்தி பேசும்போது உங்களுக்கு மூலம் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொப்புள்ள இருக்கும்போது அந்த சப்தம் என்ன பேரு அப்படின்னா, சப்தம் வந்து நம்ம உச்சரிக்கிறோம்ல. இப்ப ராமன் அப்படின்னு நான் உச்சரிக்கிறேன். இந்த ராமன் அப்படின்னு உச்சரிக்கும் போது எங்க இருந்து வந்துச்சு அந்த சப்தம்? அம்பாள் எங்க வாசம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வாசம் பண்ணக்கூடிய இடம் மூலாதார நிவாசி. மூலாதாரத்துல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பராசக்தின்னு பேர். அது பேர் மூலாதாரத்துல இருக்கிற சக்தி. அது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுற இடம் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னா அதிர்வா தெரியும். எங்க அப்படின்னா நாபியில தெரியும். வெறும் அதிர்வு மட்டும், ஸ்பந்தனம் மட்டும் இருக்கு. நான் சொல்றது தந்திர சாஸ்திரத்தோட. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன் உங்களுக்கு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது தந்திர சாஸ்திரம் எடுக்கிறேன், வரிவசிய ரகசியம் தான் எடுக்கணும், பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலாதாரத்துல இருந்தாலும் கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பந்தன ரூபமா வந்து பாத்தீங்கன்னா நாபிஸ்தானத்துக்கு இந்த சக்தி வருது. பராசக்தின்னு பேர், பரான்னு பேர். இந்த பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்துக்கு வரும்போது அதுக்கு பேரு என்ன பேரு? பஷ்யந்தி சப்தம்னு பேர். பரா லலிதா சஹஸ்ரநாமத்துல இதெல்லாம் இருக்கு. பாஸ்கர் ராயரோடது யாராவது வச்சிருந்தீங்கன்னா, பாஸ்கர் ராயரோட வியாக்கியானத்துல எல்லாம் இதை பரா பஷ்யந்தி இதெல்லாம் பத்தி வியாக்கியானம் இருக்கும். முக்கியமா அம்பாலோட இதே இதான் சொல்றோம் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துக்கு வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரண ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையிறா. காரண ரூபத்தை அடைஞ்ச மாத்திரத்துல அங்க பிராண ரூபமா வந்து பாத்தீங்கன்னா பேசா இதா இருக்கா. திரிகுணாத்மிகமா இருந்தவ பிராண ரூபத்தை அடைஞ்சு வந்து ஹிருதயத்துல பஷ்யந்தின்னு காரண ரூபம். அந்த காரண ரூபம் வந்து பாத்தீங்கன்னா த்ரோட்டுக்கு வந்த மாத்திரத்துல மத்தியமா வாக்குன்னு பேர். பரா வாக்கு, பஷ்யந்தி வாக்கு, அதுக்கப்புறம் மத்தியம வாக்கு. இந்த மத்தியம வாக்குன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஹிருதயத்துல இருந்து மனசுக்கு வந்தாச்சு. இந்த மனசுக்கு வந்த மாத்திரத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயத்திலையும் எந்த சப்தங்களும் வெளிப்படாதது. எப்படி ஹிருதயம்ன்றது காரணம், நம்ம நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பார்த்துருக்கோம்ல, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை 7 விதமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கும் வெளிப்படாததுன்னு. அபரிதிருஷ்டான்னு பார்த்தோம். அதுதான் விருத்தி ரூபத்துல வரும்போது பரிதிருஷ்டான்னு பார்த்தோம். அப்போ
காரணத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தங்களுக்கும் என்ன இருக்குன்னே தெரியாது ஹிருதயத்துல. அது காரண ரூபமா இருக்கிறது. எப்ப அது வந்து பாத்தீங்கன்னா விற்பி ரூபமா ஆகுதோ அது பரிதிருஷ்டா, நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு தாட்டு வருது, எனக்கு ஒரு தாட்டு வந்துருச்சு அப்படின்னாவே அந்த தாட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா மத்தியமா வாக்குன்னு பேர். தாட்டுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? வாசனா, வாசனா ரூபத்தில் இருந்திருக்கும். வெளிப்படாம உங்களுடைய சம்ஸ்காரம் வாசனா ரூபத்துல அந்த சப்தம் இருந்திருக்கும். என்னன்னே தெரியாது, வெளிப்படாதது, அபரிதிருஷ்டாது. அதே வந்து பாத்தீங்கன்னா தாட் ஃபார்முக்கு வரும்போதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. நான் ஒரு விஷயத்தை சிந்தனை பண்றேன், இதுக்கு பேர் மத்தியமா வாக்குன்னு பேர். இந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது என்ன ஆகுதுன்னா வைக்கரி சப்தமா வெளியில வருது. அப்ப அந்த வைக்கரியா வரும்போது எல்லாத்துக்கும் கேட்குது. மனசா இருக்கும்போது வந்து யாருக்கும் கேட்காது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெளியில இந்த த்ரோட்டுக்கு மேல, த்ரோட்டு வரைக்கும் அதுக்கு என்ன பேர்? மத்தியமான பேரு. இப்ப நீங்க தண்ணின்னு சொன்னாலும், ஜலம்னு சொன்னாலும், நீலுன்னு சொன்னாலும், பானின்னு சொன்னாலும், எத்தனை லாங்குவேஜ்ல வந்து நம்ம வெளியில படுத்துறோமோ இது எல்லாம் எங்க சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த த்ரோட்டுக்கு மேல வரும்போதுதான் என்ன ஆகுது? பாஷா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றது எல்லாம் ஒரு வஸ்துவை பத்தி சிந்தனை பண்றோம் பாத்தீங்களா? அந்த சிந்தனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்தியமா வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஜலம்னு ஒரு தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்கு. அது வைக்கரியா வெளியில வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? டிஃப்ரெண்டா வாட்டர், தண்ணி, ஜலம், பானி அப்படின்னு வருது. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா சங்கேதம்னு பேர். அர்த்த சங்கேதம், இண்டிகேட்டர். ஒரு வஸ்துவை இண்டிகேட் பண்றதுக்கான சப்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கரி சப்தமா வெளியில வருது. ஆச்சாரியர் சொல்றாரு, நவுன்னு நம்ம சொல்றதும் இல்ல வெர்புன்னு நம்ம சொல்றதும் பதம்னு பேரு. அந்த பதங்கள் தது ஏதேஷாம் அர்த்த சங்கேதேன, ஒவ்வொரு பதமும் ஜலம், பானி அப்படின்ற ஒவ்வொரு சப்தமும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கிற அநேக பாஷைகள். அப்ப ஒரு சப்தம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும்தான் சப்தம். ஆத்மான்ற சப்தம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். ஆத்மான்ற சப்தமே ஆத்மா இல்லை. கிருஷ்ணன், ராமன், கோவிந்தன் அப்படின்றது சப்தம், இண்டிகேட்டர். பரமஹம்சானந்தான்றது ஒரு சப்தம், வந்து இண்டிகேட்டர், சங்கேதம். இந்த சங்கேதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதேஷாம் அர்த்த சங்கேதேன, ஒவ்வொரு பதத்துக்கும், ராமன்ற பதத்துக்கும், கிருஷ்ணன்ற பதத்துக்கும், கோவிந்தன்ற பதத்துக்கும், மலைன்ற பதத்துக்கும், எல்லா வேர்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எல்லா வேர்டும் அர்த்த சங்கேதத்தோடு கூடியதாக, ஒரு அர்த்தத்தை உணர்த்துவதாக சங்கேதேன அவச்சின்ன அனுபசம்ஹிருத துவனி கிரியா துவனி கிரமாணாம் யக ஏகோ புத்திர் நிர்பாசக தது பதம் வாச்சகம் வாச்சியஸ்ய சங்கேத்யதே. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்தமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ராமன்ற சப்தம் என்ன பண்ணுது? அவச்சின்ன சங்கேதேன அவச்சின்ன, ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சங்கேதத்தோடு, ஒரு குறிப்போடு கூடியதாக உபசம்ஹிருத துவனி கிரமானாம். அந்த துவனி எல்லாம் என்ன பண்ணுது? இருக்கு ஒரு துணி, ஆக்கு ஒரு துணி, இம்முக்கு ஒரு துணி, ஆக்கு ஒரு துணி, இது எல்லாம் சேர்ந்து ராம அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அந்த கிரமம் முன்ன பின்ன கரெக்டா போட்டு அந்த துவனியோட கிரமத்தோட சேர்ந்து உபசம்ஹார சின்னா அவச்சின்ன சின்னான சின்னானாம் உபசம்ஹிருத, இது எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகி ஏகோ புத்திர், எனக்குள்ளார இரு ஆ இம் ஆன்னு சேர்ந்து சொல்லி ராமன்ற ஒரு எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு சப்தமா உண்டாயி அது என்னோட புத்திக்குள்ளார வந்து தனித்தனியா இல்லாம ராமன் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா நிர்பாசக ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிக்க பண்றதா தத் பதம் வாச்சகம், என்னோட புத்தியில ராமன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை ஸ்புரணம் பண்ண வைக்கிறதா இருக்கக்கூடியது பதம் என்று சொல்லப்படுகிறது. அதை தான் நம்ம என்ன பண்றோம்? வாச்சகம் அப்படின்னு சொல்றோம். வாச்சகம்னு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பெயருக்கு பெயரு வாச்சகம். வாச்சியம் எது? வஸ்து வாச்சியம்.
அந்த வாச்சியத்தை உணர்த்தக்கூடிய நாமம் வந்து பாத்தீங்கன்னா வாச்சகம் அப்படின்னு சொல்லப்படுது. வாச்சியசிய சங்கேத்தியது, அது என்னப்படுதுன்னா ஒரு வாச்சியத்தை, ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சங்கேதம்னா குறிப்பிடப்படுகிறது, இண்டிகேட்டராக அது உண்டாகிறது. அப்ப பதம் எங்க இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? வர்ணம் அப்படின்னா லெட்டர்ஸ், அது வாயிலிருந்து வர்றது. அர்த்தம் எங்க இருக்குன்னா வஸ்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாச்சியம், பொருள் வெளியில இருக்கிறது. அத ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த அர்த்தம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகி ஒரு சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வேர்டு நம்ம சொல்றோம். இது உள்ளுக்குள்ளார புத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? ஸ்புரிக்குது, அர்த்தமா ஸ்புரிக்குது. ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதமா உண்டாகுது. அது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்றதா இருக்கு. அது ஏக்கம் பதம் ஏக்க புத்தி விஷயம். ஒரு பதம் ஒரு ஞானத்தை மட்டும்தான் குறிக்கும். ராமன் அப்படின்னா ராமனை மட்டும்தான் அது வந்து பாத்தீங்கன்னா குறிக்கிறதா இருக்கு. ஏக்க பிரத்திய பிரயத்தின ஆக்ஷிப்தம். அந்த ராமன் சொல்லும் போது இரு ஆ ராமன் வருமா? இப்படி தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி பிரயத்தனமா சொன்னா முயற்சி. இருக்கு ஒரு பிரயத்தனம், ஆக்கு ஒரு பிரயத்தனம், இம்முக்கு ஒரு பிரயத்தனம், ஆக்கு ஒரு பிரயத்தனம், இப்படி தனித்தனியா சொன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வந்து அர்த்தம் வந்து அந்த பதம்ன்ற ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு மீனிங் கிடைக்குமே கிடைக்காதுன்னா கிடைக்காது. அப்ப நான் எப்ப வந்து ராமகன்னு சொல்றேனோ அப்பதான் அந்த ராமகன்றது உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதமா உள்ள புத்தி உண்டாயி அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ராமன் அப்படின்ற கோதண்ட ராமனை உணர்த்துறதா ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ஏக்க பிரயத்தன ஆக்ஷிப்தம். இந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரே சமயத்துல உச்சரிக்கணும். எழுத்துக்களை தனித்தனியா உச்சரிக்கலாம். ஆனா பதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன் அப்படிதான் சொல்லணும். ராமன், ராமாயின் வா அப்படி தனித்தனியெல்லாம் சொன்னீங்கன்னா அது பதம் என்ற பெயரை அடையாது. ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணாம போயிடும். இப்போ இதோட நிப்பாட்டுகள் இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு வரும், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். சாமி இவ்வளோ தேவையா சாமின்னு கேட்குறீங்களா? இப்போ தாரண தியான சமாதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? நம்ம முன்னாடி பண்ணது என்னது? தர்ம பரிணாமம், அர்த்த பரிணாமம், லட்சண பரிணாமம், 3 மெர்ஜா இருக்கு. இதை செப்பரேட் பண்ணி தியானம் பண்றோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ஷரங்கள்ல ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சக்தி இருக்கு. நான் முக்கியமாக வந்து அந்த சாக்கத்தை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு, இப்போ நான் சொல்றேன்ல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எவனையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டாள்தனமா புத்தி இல்லவங்களுக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? யாரும் பார்த்து புத்தி இல்லை நோங்கி ஒரு அறை விட மாட்டான். என்ன அப்ப புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. என்ன சாமர்த்தியம்? எனக்கு அடி வாங்கி வைக்கிறது. இதே வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் ஜி சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவன் வந்து பாத்தீங்கன்னா தடுமாறி ஒரு முரட்டுத்தனமா இருக்கிற ஆளா இருந்தாலும் ஒரு நமஸ்காரம் ஜி சௌக்கியமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆனந்தமா இருக்கீங்களான்னு சிரிச்சுட்டு நான் கேட்டேன் அப்படின்னா நமஸ்காரம்ன்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை, அவனும் நமஸ்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் ஜி அப்படின்ட்டு போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு சக்தி இருக்கு. இதை சரியா புரிஞ்சு அந்த சக்தியை வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணீங்கன்னா இந்த துணிகள் எல்லாம், இந்த மொத்த உலகமும் துணியா நிறைஞ்சு கிடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு எல்லா பாஷைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அறிய முடியும். அப்ப வர்ணங்களை தியானம் பண்ணணும், வர்ணங்களோட கிரமத்தை தியானம் பண்ணணும். இதெல்லாம் வந்து தைத்திரியத்துல வரப்போகுது. வர்ணங்கள்னா எழுத்துக்களை தனித்தனியா தியானம் பண்ணணும், அதோட ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும், அது ஒன்னா சேர்ந்து பதமான பிறகு அதை தியானம் பண்ணணும். அந்த பதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை உணர்த்துதோ அந்த உணர்த்துற அர்த்தத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சர்வவித்தாயிடுவீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப்பா தான் போகணும். நம்ம எடுத்தோன்னு மொத்தமா நம்ம சிவாய், இப்போ நீங்க பஞ்சாட்சரியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பத்தி ரொம்ப விசாரம் இருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த
நம்ம யந்திரம் போடுவான் தெரியுங்களா உங்களுக்கு? யந்திர சாஸ்திரம் ஃபுல்லா இந்த அக்ஷரங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க பஞ்சாட்சரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவ யந்திரம் போடுவோம். அதுலயே பல விதங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஓ ஓம் தனியா பிரிச்சுருவோம், நா தனியா, மா தனியா, நாம சிவாய அப்படின்னு பிரிச்சு அதுக்கு விதவிதமா அதுக்கு நியாசங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, பிரயோகம் இருக்கு, நைவேத்தியம் இருக்கு, என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துக்கும் தனித்தனியா உபாசனம். சரவணபவாய நமகா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓம் சரவணபவாய ரொம்ப விசேஷமான மந்திரம். இருக்கிறதுலே ரொம்ப வீரியமான மந்திரம் முருகனுக்கு வந்து சரவணபவாய. இது யந்திரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த யந்திரம் கச்சமுச்சான்னு இருக்கும். நான் அனுப்புறேன் முடிஞ்சா பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ணத்துல இருக்கக்கூடிய சக்தியை தியானம் பண்றது. ஒவ்வொரு வர்ணத்தையும் தனித்தனியா தாரண தியான சமாதி பண்றது. அதுதான் இப்ப இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹரி ஓம். பார்க்கலாம் ஜி. ஹரி ஓம்.